everyone, welcome to Graces. So இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் அண்ட் காஞ்சிபுரம் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பர் ஷைனிங்கா நம்மகிட்ட பெஸ்ட் செல்லிங் டிமாண்டிங்கான கலெக்ஷன் இது வித் பட்டு வேஷ்டியோட வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு பட்டு வேஷ்டி வேணும்னாலும் நீங்கள் பட்டு வேஷ்டி வாங்கிக்கலாம். நல்லா பியூர் சில்க்ல உள்ள பட்டு வேஷ்டி கலெக்ஷன் இருக்குது. இது எல்லாத்தோட ஃப்ளோ பண்ணி யூடியூப்லுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு டிஷ்யூ சில்க்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கோல்டன் டிஷ்யூ சில்க்கும் இருக்குது, நமக்கு அழகாக அதுக்கு மேட்சிங்கான பட்டு வேஷ்டிஸும் இருக்குது. ஸோ பட்டு வேஷ்டிஸ் வேற ப்ரைஸ், டிஷ்யூ உங்களுக்கு வேற ப்ரைஸ், சாரீஸ் வேற ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் மேட்சிங்காக கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பிளெயின் பட்டு வேஷ்டி மாதிரி இருக்கும், பார்டர் மட்டும் வரும். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் பட்டு வேஷ்டி, இதுவுமே உங்களுக்கு எம்போஸ் பட்டு வேஷ்டி. ஓகேவா? அழகாக இருக்கா, செம்மையாக இருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா, செம்ம சூப்பரான கோல்டன் டிஷ்யூ சில்க் கலெக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பட்டு வேஷ்டி பார்த்துடலாம். ஓகே, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. இந்த எம்போஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன், மற்றதெல்லாம் அப்படியே வந்து இது பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து உடஞ்சிடும். இதெல்லாம் பியூர் பட்டு வேஸ்டிஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் மினிஸ்டர் ஒயிட்டோட பிராண்டு, மினிஸ்டர் ஒயிட்டோட பிராண்டு. இது நீங்கள் கூகுள்லனாலும் போட்டு பார்த்துக்கிடுங்க எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு 5000 7000 போயிட்டு இருக்குது இந்த பட்டு வேஸ்டிஸோட இது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட கிஃப்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு அவங்களுக்கும் சேர்த்து மேட்சிங்காக நீங்கள் எடுத்துட்டீங்க. இந்த கோல்டன் கலர் சாரீக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பட்டு சாரீ கட்டினாலுமே அவங்க எப்போவுமே ஒரு பட்டு வேஷ்டி கட்டுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் நம்மக்கிட்ட கலர்ஸ் இருக்கிறது பேர்ல் ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட்டு, பேர்ல் ஒயிட்டு, இந்த மாதிரி கோல்டு, லைட் கோல்டு, இந்த மாதிரி 4 கலர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நேற்றும் கொஞ்சம் பட்டு வேஷ்டி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அடுத்த செட் ஆஃப் கலெக்ஷன் பட்டு வேஷ்டி. இந்த பாருங்க, அப்படி சாஃப்ட் அண்ட் ஃப்ளோயியாக இருக்கும். இது டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஓகேவா? ஓகேவா? செம்மையாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா, நல்லா கோல்டனில் இருக்கும், ஃபுல்லாகவே கோல்டு, செம்ம சூப்பராக இருக்கு, அழகாக இருக்கா. இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இதே மாதிரி வந்துடும். இது மேலே பார்டர், இது கீழே பார்டர், அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த பார்டர் லைன். ஓகே, பட்டு வேஷ்டி கட்டுற இடத்துல உங்களுக்கு வந்து பார்டர் லைன் வந்துடுது. ஓகே, ஸோ 8 மூலை பட்டு வேஷ்டி இது. ஓகேவா? ஸோ குவாலிட்டி ப்ரீமியம் சான்ஸ்லெஸ். ஓகே, ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி சான்ஸ்லெஸ் பட்டு வேஷ்டி மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் அப்படியே அதே மடிப்புலேயே உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வித் உங்களுக்கு நல்ல மினிஸ்டர் ஒயிட் டேக்கோட வந்துடுது, நல்ல பிராண்டட் கலெக்ஷன். ஸோ நீங்கள் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட என்ன ப்ரைஸ்ன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட்டை கொடுத்துட்ருக்கோம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு கலர், அது கொஞ்சம் திக்கு கோல்டு, இது கோல்டு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்ம ஷைனிங்காக இருக்கும். அந்த சாரீக்கெலாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா? சாரீக்கெலாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இது சூஸ் பண்ணுமா, இது சூஸ் பண்ணுமா, இது சூஸ் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எம்போஸ் டைப்பு, அதுலேயே உங்களுக்கு ஜரி வந்துருக்கும், ஃபுல்லாக ஜரி லைன்ஸ்லாம். உங்களுக்கு இப்போ இந்த வேஷ்டி ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸு, நல்ல ஒரு சாஃப்டாக ரொம்ப லைட் வெயிட்டான மெட்டீரியல், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த பட்டு வேஷ்டி இது உங்களுக்கு எம்போஸ் இல்லாமல் பட்டு துணியிலே இருக்கும், ஷைனிங்கான பட்டு துணியிலே இருக்கும். ஓகேவா? எம்போஸ் என்ன பாருங்கள், ஷைனிங்காக இருக்கா. இதோட பார்டர் லைன் இப்படி வந்துடும். ஓகேவா? இது கீழே உள்ள பார்டர், இது வந்து ஃப்ரண்ட்டில் வரும்ல அந்த பார்டர் லைன். வேஷ்டி கட்டுறவங்களுக்கு தெரியும். ஸோ 8 மூலை வேஷ்டி, மிஸ் பண்ணிடாதீங்க, செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு எது வேணுமோ இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம். ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்கா, எது வேணுமோ இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சாரீஸ் பார்க்க போயிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த பட்டு வேஷ்டி கலர்லேயே சாரீ பார்த்துக்கலாம். இது நான் அப்புறம் உங்களுக்கு நீட்டாக பேக் பண்ணிக்கிறேன். அப்பா, கார்ஜியஸ், ஸ்டன்னிங், எலிகன்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இதே டிசைன் இதே கலர் போட்டதில்லை. கலர் மேபி இதில் கொஞ்சம் இது கொஞ்சம் லைட்டாக இருந்தது. இது கோல்டு, இது ரொம்ப செம்மையாக இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பியூட்டிஃபுல். ஓகே, நான் லாஸ்ட் வீக் போட்ட டிஷ்யூ கலெக்ஷன், அதுக்கு முந்தின வீக் போட்ட டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் எதுவுமே ஸ்டாக்ல இல்லை, எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. இந்த பேட்டர்ன் வந்து நம்மகிட்ட அப்படி ஒரு பெஸ்ட் டிமாண்ட் செல்லர். ஈஸ்டர் வரைக்கும் தான் அந்த ப்ரைஸ். ஓகேவா? ஸோ கிறிஸ்மஸ்க்கு போட்டோம், பொங்கல் போட்டோம், அப்போல்லாம் கூட இந்த ப்ரைஸில் போடல, 3250 தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து அதை விட கம்மி பண்ணி உங்களுக்கு ரம்ஜானுக்கும் ஈஸ்டருக்கும் இப்போ போடுறோம். ஈஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வரும், ஈஸ்டருக்கு அப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அழகா இருக்கா, செம்ம கார்ஜியஸ் டிஷ்யூ. நல்லா இது வந்து நல்ல கோல்டன் ஷேடு, இது வந்து நல்ல ஒரு எல்லோ கோல்டு. ஓகேவா? செம்மையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே அச்சோ அப்படி இருக்கு, உருவம் இல்லை. ஓகேவா? ஆமா, பார்டர்லயும் உருவம் இல்லை, சாரிலையும் உருவம் இல்லை. நிறைய பேர் உருவம்னா என்னன்னு கேட்குறீங்க. முஸ்லீம் கஸ்டமர்ஸ்க்காக சொல்றேன், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட வீவிங் இல்லை. ஓகேவா? ஸோ பிளெயின், ஃப்ளவர்ஸ் வீவிங் இருக்கும், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வராது. பல்லுல எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நான் ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ பல்லுல ஒரு பீக்காக உட்காந்துட்டு இருக்கோம். ஓகே, நல்லா அழகான ஷைனிங்கான உங்களுக்கு டிஷ்யூ. இதான் உங்களுக்கு சாரியோட கலர். இந்த டிஷ்யூக்கு மேலே அந்த வீவிங் இருக்குது. ஓகேவா, செம்மையாக இருக்கா. இது ப்ளவுஸு, இது உங்களுக்கு பல்லு. எஸ், உங்களுக்கு உருவம் இல்லை. ஓகேவா, பல்லுலேயே உங்களுக்கு உருவம் இல்லை. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல். ஸோ முஸ்லீம் கஸ்டமர்ஸும் எடுத்துக்கலாம், நீங்கள் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே எடுத்து கட்டுற மாதிரி. செம்மையாக இருக்கா, ரொம்ப சாஃப்ட். நிறைய பேர் டிஷ்யூவா மொடன்னு நிற்குமா, எங்களுக்கு கெட்டினா ஒரு மாதிரி நிற்குமா, நாங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்போம், குண்டாக இருப்போம், எங்களுக்கு வந்து கெட்டினா அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டீங்க. எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க. உங்களுக்கு நார்மல் பட்டு சாரியை விட இது சாஃப்டாக இருக்கும் போல, அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஃபிளெக்சிபிள். ஏன்னா இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஃபிளெக்சிபிளாக வந்தது. ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சாஃப்ட், ஃப்ளோயி அண்ட் ஃபிளெக்சிபிள். மொடான்னு நிற்காது, உங்களுக்கு குண்டா காட்டாது, ஃபேட்டாக காட்டாது. நீங்கள் பட்டு சாரி கட்டினா எப்படி இருப்பீங்களோ அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா அழகாக உங்களுக்கு பாடி ஹேக்கிங் டைப்பில் இருக்குது. ஓகேவா, மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். இதெல்லாம் ஒரு பீசஸ் தான் இருக்கும். ஏதாவது 1-2 டிசைன்ஸில் மட்டும் தான், 1-2 கலரில் மட்டும் தான், கூட ஒரு பீஸ் இல்லை இன்னொரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா, மற்றபடி இதெல்லாம் சிங்கிள் தான் இருக்கும். இமீடியட்டாக ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிலே பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு கிடைக்கலையே, எனக்கு திரும்ப இது எப்போ வரும்னு கேட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது லாவெண்டர் கலர்லாம் போட்ட உடனே சேல்ஸ் ஆயிடுது. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அக்கா இது எப்போ வரும் சொல்லுங்க, வந்துட்டா சொல்லுங்க, எப்போ வரும் சொல்லுங்க, வந்துட்டா சொல்லுங்கன்னு திரும்ப அதுலேயே எனக்கு ரம்ஜானுக்குள்ள வேணும், அதுக்குள்ள வேணும், இதுக்குள்ள வேணும்னு கேட்குறீங்க, இந்த டேட்டுக்குள்ள வேணும்னு கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிற டேட்டுக்குலாம் அதே கலர் அதே டிசைன் வராது. ஸோ நாங்கள் வீடியோ மந்த்லி போட்டுட்ருக்கோம். இந்த மந்த் நான் 3rd வீக்காக டிஷ்யூ கலெக்ஷன் போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வீக் போட்ட ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு, செகண்ட் வீக் போட்ட ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. செகண்ட் வீக் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 5 சாரி தான் மொத்தமாகவே இருந்தது. போட்டதுமே சேல்ஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டே உடனே செல்லரை பிடிச்சி சீக்கிரமா எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, இருக்கிற கலெக்ஷன் முதல்ல அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அதனால டக்குன்னு அனுப்பி விட்டாங்க. ஓகேவா, ஸோ நல்ல ஒரு பிங்க் பீச். ஓகேவா, ஆனியன், நல்ல டார்க் ஆனியன் பிங்க். அதில் கொஞ்சம் அந்த பீச் ஷேட் இருக்குது, பார்டரில் கொஞ்சம் பீச் ஷேட் இருக்குது, கோல்டன் சரி. ஓகேவா, ஒரிஜினல் பார்டர். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னா, அப்படி செம்ம கிளிட்டரி, செம்ம கிளிட்டரி, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது. மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, செம்ம கிளிட்டரியான ப்ரீமியம் குவாலிட்டியில் டிஷ்யூ, கார்ஜியஸ் ஷைனிங் அண்ட் ஸ்டன்னிங்கான டிஷ்யூ. ஓகேவா, செம்ம கார்ஜியஸாக இருக்குது, மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்ல அழகாக இருக்குது. நல்ல ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு. ஆனியன் பிங்க்னா இது வந்து டார்க்கான ஒரு ஆனியன் பிங்க். ஓகேவா, இது உங்களுக்கு பல்லு, உருவம் இல்லை. ஓகேவா, இந்த இதுலேயே உங்களுக்கு உருவம் இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள், ரொம்ப முடமுடையவே கிடையாது, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளான ஒரு ப்ரீமியம் டிஷ்யூ சாரீஸ். மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க சீக்கிரம். ஓகேவா, ஸோ ரம்ஜான் கொண்டாட போகிறீங்க. பட் இப்போ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ரம்ஜானுக்குலாம் வந்துக்கிடாது, அது மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் நம்ம ரம்ஜான் ஆஃபர்னு போடுவோம், பட் இருந்தாலும் இல்லை ஈஸ்டர் ஆஃபர்னு போடுறோம் இதுக்கு. ஓகே ஓகே, எதுக்கு நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஈஸ்டர் ஆஃபர்னு போட்டுவிட்றேன். ஏன்னா ரம்ஜான் பேரை வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா. ஸோ ரம்ஜானுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு இப்போதே கிடைக்காது, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கட்டுற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் க்ரீன், ரொம்ப அழகான ஒரு ஆப்பிள் க்ரீன், இங்கிலீஷ் ஆப்பிள் இருக்குல்ல, அந்த இங்கிலீஷ் ஆப்பிள் க்ரீன் செம்மையாக இருப்பாங்க. கார்ஜியஸ் ஜார்லிங், செம்மையாக இருக்குது, செம்ம க்ரீன். ஓகே, லாஸ்ட் வீக் ஒரு க்ரீன் கேட்டிருந்தேன், இப்போ போட்டிருந்தேன். இப்போ லாஸ்ட் வீக் கேட்ட எல்லாருமே க்ரீன் தான் கேட்டீங்க, அது என்னன்னு தெரியல. லாஸ்ட் வீக் எல்லாருமே க்ரீன் தான் கேட்டீங்க, இந்த வீக் இந்த க்ரீன் வந்திருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அழகான, அதுவும் இது ரெண்டும் ஒரே க்ரீன் தான், அது வேற டிசைன், இது வேற டிசைன். அதுவும் இதே மாதிரி கொடி டிசைன் தான், இதுவும் அதே மாதிரி கொடி டிசைன் தான். ஓகேவா, செம்ம சூப்பர் ஸ்டன்னிங்கான உங்களுக்கு க்ரீனு, பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ஸ்டன்னிங்காக இருக்குது, ரொம்ப அழகாக எலிகென்ட்டாக இருக்குது. இன்றைக்குமே லிமிடெட் கலெக்ஷன் தான், 4 or 5 தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 or 5 தான், ரொம்பலாம் இல்லை. இப்போ ஆல்ரெடி 2 காட்டிக்கணும், இது 3, இது 4, மொத்தமே இன்றைக்கி 4 தான் இருக்குது. இந்த டிஷ்யூ, இந்த டைப் ஆஃப் டிஷ்யூவில் 4 தான் இருக்குது. ஓகேவா, கான்ட்ராஸ்ட் பார்டரில் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 இருக்குது. ஓகேவா, இன்றைக்கி 4 தான், போன வாரம் 5 இருந்தது, இந்த வாரம் 4 தான் இருக்குது. ஓகேவா, மிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா ஒரு க்ரீன் செம்ம சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, மிஸ் பண்ணிட்டாங்க இந்த டிஷ்யூலாம். இதெல்லாம் போட்ட உடனே டக்குன்னு புக் பண்ணுறதுக்கு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அக்கா எப்போ வருதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லிடுவேன், இந்த டேட்டில் நான் வந்து 2 days முன்னாடி வீடியோ எடுத்துருவேன்ல, அப்போ வந்து நான் சொல்லிடுவேன், நாளை கழிச்சு பாருங்கள், 2 days கழிச்சு பாருங்கள், Thursday பாருங்கன்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். அதனால் Thursday ஈவினிங் 5 o'clock எப்போ வீடியோ வரும்னு சொல்லிட்டு அந்த அதாவது நம்ம சீரியல் வந்து கரெக்டாக 9 மணிக்கு சீரியல்னா அந்த டைமில் பிக் பாஸ் எல்லாம் போடுறாங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி, மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி கரெக்டாக நம்ம வீடியோக்காக கரெக்டாக 5 o'clock வெயிட் பண்ணி டக்குன்னு வீடியோ போட்டால் அடுத்த செகண்ட் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துடும். அக்கா புக் பண்ணிக்கோங்க, பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து முடிஞ்சிடும். ஓகேவா, அதனால மிஸ் பண்ணிடாதீங்க, புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட கார்ஜியஸான ஐவரி கலர் லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன்ல, லாஸ்ட் வீக்காக அதுக்கு முந்தின வீக்கான்னு தெரியல, பட் லாஸ்ட் வீக் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கேன் ஐவரி கலரு. அதே ஐவரி தூக்கிட்டு நிறைய பேர் வந்திருந்தீங்க, எப்படி இருக்குது. ஓகே, அந்த ஐவரியோட இது கொஞ்சம் டார்க்கான கலர் மாதிரி இருக்கு இல்லையா, செம்மங்க, செம்ம அழகா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. அந்த டிசைன்லாம் பாருங்களேன், செம்மையா இருக்கு, கலரே ரொம்ப அழகா இருக்கு. ஐவரி கூட கோல்டு மிக்ஸ் ஆயிருக்குது, வெறும் ஐவரி கிடையாது, ஐவரி கூட கோல்டு மிக்ஸ் ஆயிருக்குது. இதுக்கெல்லாம் பட்டு வேஷ்டி மேட்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்.
இங்கே பாருங்க, இதான் இதுக்கு நீங்கள் எந்த பட்டு வேஷ்டி மேட்ச் பண்ணணுமோ இதெல்லாம் எக்ஸாக்ட் மேட்சிங்கில் இருக்குது பார்டருக்கு. ஓகே, இது உள்ள பாடிக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்கில் இருக்குது, இதுவுமே பாடிக்கு மேட்சிங்கில் இருக்குது. ஓகே, எது வேணுமோ இமீடியட். ஓகேவா? ஸோ இதுவும் லிமிட்டட் தான், இதுவும் லிமிட்டட் தான். இது ஒரு பீஸ் தான் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் பீசஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு இதுலேயும் 1 இல்லை 2 தான் இருக்கும். ஓகே, அதனால சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து கூகுளில் போட்டு பாருங்கள், என்ன ப்ரைஸ்ன்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து பிராண்டட் ஐட்டம், கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம். ஓகேவா? நார்மல் பட்டு வேஷ்டி கிடையாது, காஸ்ட்லியான பட்டு வேஷ்டி இதெல்லாம். ஓகே, அவங்களோட இதில் மட்டும் வெப்சைட்டில் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லாம் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த இது மின்ஸ் ஒயிட் இருக்கான்னு தெரியல, நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. பட் அவங்களோட வெப்சைட்டில் மட்டும் தான் இந்த கலெக்ஷன் இருக்கும். அதுவும் வந்து இது லேட்டஸ்ட்டாக உள்ள அப்டேட். அது வந்து அதில் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்களான்னு தெரியாது. மின்ஸ் ஒயிட் வெப்சைட்லேயே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஐவரி கலர், செம்மையாக இருக்குது. ஐயோ காஜிஸுங்க, போன வாரம் கேட்டுருந்தீங்கல்ல, போன வாரம் போட்டதில் கூட நமக்கு பார்டரில் வந்து ஒரு பீகாக் இருந்தது. இன்றைக்கி அது கூட இல்லை, பீகாக் இல்லாமல் உருவம் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு ஐவரி கலர், செம்மையாக இருக்குது. ப்ரீத் டேக்கிங் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ப்ரீத் டேக்கிங் கலெக்ஷன். ஓகே, ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. நானுமே எனக்கு வந்து ஈஸ்டருக்கு ஒரு சாரீ எடுக்கணும். நான் லாஸ்ட் மினிட்ல தான் எடுத்து இருக்கிற சட்டையை போட்டுக்கிறது. ஏற்கனவே கொஞ்சம் நான் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் போட்டேன், நிறையா இல்லை, ஒரு 5-6 ப்ளவுசஸ் தான் இருக்கும். அந்த ப்ளவுஸையும் நான் போட்டுப்பேன். நான் வந்து அதுக்குன்னு மேட்சாக போடணும், செய்யணும், செலவு பண்ணணும், அதுக்கு ஒரு 7000 செலவு பண்ணணும்லாம் நான் யோசிக்கிறதே கிடையாது. ஏதாவது சாரீ பார்ப்பேன். இந்த லாஸ்ட் மினிட்ல 1 டே முன்னாடி இல்லை 2 டேஸ் முன்னாடி தான் நான் வந்து சாரீஸ் சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் யாரும் போட மாட்டாங்க இல்லையா? ஸோ எனக்கு இருக்கிற ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு மேட்சாக இங்கே, ஏன்னா என்கிட்ட தான் சாரீ நிறையா இருக்கேன், மேட்சிங்காக என்ன செல்லருக்குன்னு பார்த்து அதில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதில் ஒன்று தூக்கி நான் கட்டிடுவேன். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தடவை அப்படி தான் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு சூப்பரான, இது முன்னாடி இப்போ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க. இது இப்போ உங்களுக்கு கிளியரன்ஸ் சேலில் இருக்குது. பேபி பிங்க் வித் பாட்டில் கிரீன் கலர். ஓகே, இந்த கான்ட்ராஸ்ட் கோரே பார்டரில் டிஷ்யூ சில்க்கு, பேபி பிங்க் வித் பாட்டில் கிரீன் கலர், செமையா இருக்குல்ல? சூப்பர் கார்ஜியஸான சாரி, பேபி பிங்க் வித் பாட்டில் கிரீன் கலர். இது நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் சாரி. உங்களுக்கு இப்போ வந்து ஆஃபரில் இருக்குது. ஓகேவா? சில நாங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்துட்டோம். இந்த பேபி பிங்க் வித் பாட்டில் கிரீனில் நிறைய ஸ்டாக் எடுத்துட்டோம். அதனால் இப்போ லாஸ்ட்டாக உள்ள கொஞ்சம் 1-2 பீசஸ் மட்டும் இப்போ ஆஃபரில் இருக்குது. இது உங்களுக்கு ப்ளவுஸு, பாட்டில் கிரீன்லேயே உங்களுக்கு வந்து டிஷ்யூ ப்ளவுஸு. இது உங்களுக்கு பல்லு, செமையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே உருவம் கிடையாது. ஓகே, ஸோ இதுலேயுமே உருவம் கிடையாது. ரொம்ப சாஃப்ட் ஃப்ளோயி கோல்டன் ஜெரி, பேபி பிங்க் வித் பாட்டில் கிரீன், செலிபிரிட்டி இன்ஸ்பயர்டு கலர், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த சாரியுமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஆஃபரில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்யூ சில்க் சாரி மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செட் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குல்ல? செமையாக இருக்குது. கலரே பியூட்டிஃபுல், சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு அழகான ஒரு கலர். எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லோ வித் ஐசி ப்ளூ, கோல்டன் அல்ல, எல்லோன்னு சொல்ல முடியாது, கோல்டு வித் ஐசி ப்ளூ மாதிரி இருக்குது. நல்ல எல்லோ கோல்டு வித் ஐசி ப்ளூ. ஓகே, எல்லோ கோல்டு வித் ஐசி ப்ளூ. வாவ், கார்ஜியஸாக இருக்குது. நல்லா ஒரு கொக்கு, எப்படி இருக்கு? செம்ம டிசைனுக்கு. இது வந்து பியூர் சில்கில் இந்த டிசைன் உண்டு, பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகாக இன்ட்ரிகேட்டட் சரி, இதெல்லாம் கோல்டன் சரியில் இன்ட்ரிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு அழகான கொக்கு, அந்த கொக்குமே ரொம்ப இன்ட்ரிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. கொக்கோட ஃபெதர்ஸ் எல்லாம் கூட இன்ட்ரிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து ஐசி ப்ளூ, செமையாக இருக்குது. பார்டருமே உங்களுக்கு டிஷ்யூ ஒரிஜினல் பார்டர். அண்ட் சாரீ ஃபுல்லாக கோல்ட்ஸ், செம்ம சூப்பர் கோல்ட்ஸ், மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இதில் இன்னொரு 2-3 கலர்ஸ் வச்சுருந்தேன். அது நான் ஒரு கலர் வியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் இதே கலர் வியர் பண்ணேன். இந்த கலரில் இந்த சாரீ வியர், ஆமாம், இந்த டிசைன் வியர் பண்ணியிருந்தேன். இந்த கலரு, இந்த டிசைன் வியர் பண்ணிட்டேன். நியூ இயருக்கு வியர் பண்ணிட்டேன். அண்ட் இது அதில் வந்து எல்லோ வித் கோல்டன் எல்லோ வித் ஐசி ப்ளூ கலர். ஓகே, செம்மையாக இருக்குல்ல? ஸ்டன்னிங். அப்படியே இந்த கான்ட்ராஸ்ட் கோர் பார்டர் கலரில் உங்களுக்கு டிஷ்யூ வந்துடும். ஓகே, இதுதான் உங்களுக்கு சாரி. இது உங்களுக்கு பல்லு. செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு கார்ஜியஸ் வெட்டிங் கலெக்ஷன், டிஷ்யூ கலெக்ஷன்லேயே கார்ஜியஸ் வெட்டிங் கலெக்ஷன். இப்போ பார்க்க உங்களுக்கு நம்ம பேஜஸ் பார்க்கும்போதே தெரியும், எல்லாமே மோஸ்ட்டாக ஒரு 2000 மேலே தான் இருக்கும். 2000 to 4000 ரேஞ்சில் தான் நிறைய வச்சுருக்கோம். இப்போ லக்ஸரி டைப் நிறைய கொண்டு வந்துட்டோம். ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு 5000 கீழே சாரீஸ் போட்டால் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. உண்மையாக சொல்ல போனால்
நம்ம பேஜே கொஞ்சம் லக்ஸரி டைப் பேஜாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் காட்டன் சாரீஸ் போட்டாலோ 499 போட்டாலோ 599 போட்டாலோ 699 போட்டாலோ 799 போட்டாலும் உண்மையாக சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. நான் எவ்வளோ ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் சேல்ஸ் ஆகவே மாட்டேங்குது. அதனால பார்த்தேன், சரி நம்ம உனக்கு எது சேல்ஸ் ஆகுதோ அதே கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூ பண்ணிட்டேன். ஓகேவா, நம்மளோட பேஜ் கொஞ்சம் லக்ஸரி டைப் பேஜஸ் ஆயிடுச்சு. ஸோ 2000 மேலே தான் சேல்ஸே ஆகுது. 2000 கீழே கூட எனக்கு சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. கோல்டன் சரி புட்டா சாரீஸ் கூட சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. காப்பர் சரி அந்த 1500 போடுறது 1299 போடுறது கூட சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. 2000 மேலே போடுறது சார். ஏன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி அந்த ப்ரீமியம் இருக்குல்ல, ஸோ அதுதான் நல்லா நம்மகிட்ட மூவ் ஆகுது. அதனால நான் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, அதனால இதில் இந்த டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இப்போ நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னும் நிறையா வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து டார்க் பர்பிள் அதில் வந்து மெட்டாலிக் கலர், நல்லா மெட்டாலிக் கலர் அண்ட் டார்க் பர்பிள் கலருக்கு ஐசி ப்ளூவில் பார்டர் உங்களுக்கு முக்கால் ஜன்னலாக வரும். அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு காட்டுறேன். கொக்கு இருக்கா, மான் இருக்கா, இதில் குட்டியாக ஒரு நம்ம முயல் குட்டி இருக்காங்க. முயல் குட்டி, கொக்கு, மான். இது ஓடையில் உங்களுக்கு வந்து இந்த இது என்னது லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்கா. இது வந்து டார்க் பர்பிள், டீப் பர்பிளில் உங்களுக்கு மெட்டாலிக் கலர், ஐசி ப்ளூவில் பார்டர். இதே கலர் தான் நான் வியர் பண்ணியிருந்தது. நான் வந்து எதுக்கு நியூ இயர்க்கு வியர் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்குது, செம்ம கலர். இந்த டார்க் பர்பிள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் இது உங்களுக்கு டிஷ்யூ, அதுலேயும் உங்களுக்கு அழகாக இது கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடுது. செம்மையாக இருக்குது. கோல்டன்ஸ் எல்லாம் கார்ஜியஸான பல்லு. இந்த பாருங்க, பல்லு டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு கார்ஜியஸ், சூப்பர் கார்ஜியஸான கலெக்ஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. பியூட்டிஃபுல் கார்ஜியஸான கலெக்ஷன்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது, எலிகென்ட்டாக இருக்குது. கலர் வந்து சான்ஸ்லெஸ் இருக்குல்ல, டார்க் பர்பிள் கலர் நூல் இருக்கா. இது டார்க் பர்பிளில் உங்களுக்கு டிஷ்யூ, கோல்டன் டிஷ்யூ. ஓகே, திக் கோல்டு டிஷ்யூ, செம்மையாக இருக்குது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். நான் இப்படி சாரீ எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளான சூப்பரான மெட்டீரியல். வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு என்ன போடுறதுன்னு தெரியல, நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. யோசிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு போடுறேன். ஓகேவா, நாளைக்கு ஃப்ரைடே எந்த கலெக்ஷன் போடலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். யோசிச்சுட்டு சீக்கிரமாக போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் கலெக்ஷன். ஃபஸ்ட்டு ரெட்டு பார்க்க வேண்டாம், பீச் பார்க்க வேண்டாம், பிங்க்கும் பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட் இந்த கலர் பார்த்துடலாமா. அழகான டிஃபான் மின்ட் கிரீன், டர்காய்ஸ் மின்ட் கிரீன். ஓகே, ஃபஸ்ட் இந்த கலர் பார்க்கலாம். நல்ல ஒரு டர்காய்ஸ் மின்ட் கிரீனு. இந்த சாரீ நம்மக்கிட்ட பயங்கர டிமாண்டு. டாப் செல்லர் நம்மக்கிட்ட செம்ம சூப்பரான. இதுவுமே நான் இது வரைக்கும் போட்டது எதுவுமே இல்லை. போன வாரம் போட்டது இல்லை, அதுக்கு முந்தின வாரம் போட்டதுமே இல்லை. எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, டர்காய்ஸ் மின்ட் கிரீன், கோல்டன் ஜரி, சூப்பராக இருக்கா. டர்காய்ஸ் மின்ட் கிரீனுக்கு கோல்டன் ஜெல்லாம் சூப்பரான ஒரு சாரீ, ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே ஃப்ளவர்ஸ் இருக்குது. ரூம் இப்போதைக்கு தெரியல, பல்லு நான் செக் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர்ஸ் நல்லா பெரிய பெரிய இந்த மாதிரி லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இதான் சாரியோட கலர், டர்காய்ஸ் மின்ட் கிரீனு. இந்த கலருக்கு செம்ம டிமாண்டுங்க. போட்ட உடனே நம்மளோட பேஜஸ்லாம் தூக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வேணும்னா டக்குன்னு கேட்டு இமீடியட்டாக பேமெண்ட் போட்டு புக் பண்ணிடுங்க. ஓகே, நல்லா ஒரு கோல்டன் சாரி. பல சாரீ உங்களுக்கு பல்லு அழகு. கலர் செம்மையாக இருக்குது. டர்காய்ஸ் மின்ட் கிரீன், நல்லா அந்த ரெக்ஸோனா இருக்குல்ல, ரெக்ஸோனா கலர் மாதிரி இருக்குது. நான் இப்போ மறந்துட்டேன், அந்த ரெக்ஸோனா என்ன கலரில் இருக்கணும்னு மறந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திரும்ப கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா ஷேட்ஸ் கொஞ்சமாக நிறைய மாறி வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் கலர் ஷேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்து வைக்கணும். ஆனால் நான் ரெக்ஸோனான்னு சொன்னால் புரியாது, டர்காய்ஸ் மின்ட் கிரீன் சொன்னால் உங்களுக்குலாம் புரியாது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் கலர்ஸ். உங்களுக்கு வீடியோவில் கரெக்டான கலர் தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோவில் பார்க்குறது கரெக்டு தான் உங்களுக்கு. செகண்டு கவர்லேருந்து எடுத்து பார்ப்போம், அப்போ தான் கரெக்ட் கலர் தெரியும். ஒரு லிப்ஸ்டிக் பிங்க் ஷேடில் இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்ட்ராபெரி ரெட்டு மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஒரு பிங்க் ஷேட். ஓகேவா, பிங்க்லேயே லிப்ஸ்டிக் பிங்க் எக்ஸாக்ட் பிங்க்னா ஹைபிஸ்கஸ் பிங்க். கரெக்டாக இருக்குமான்னு தெரியலையே, ஹைபிஸ்கஸ்க்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு லிப்ஸ்டிக் பிங்க். ஓகேவா, நல்லா ஸ்ட்ராபெரி கலர்லையும் தெரியுது. ஸ்ட்ராபெரி பிங்க், ஸ்ட்ராபெரி ரெட்டு கிடையாது, ஸ்ட்ராபெரி பிங்க்கு, இல்லைனா லிப்ஸ்டிக் பிங்க்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் கோல்டன் ஜரி. ஓகேவா, செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் கோல்டன் ஜரி, மிஸ் பண்ணிடுறாங்க. இது உங்களுக்கு ப்ளவுஸ். இதில் டபுள் கலர் இருக்குது, அதாவது ஒரு மெஜந்தா பிங்க்கும் இருக்குது, அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் மாதிரியும் மிக்ஸ் ஆகுது. ஓகேவா, மெஜந்தாவும் இருக்குது, இன்னொரு ஒரு பிங்க், ஒரு பீச்சா. அது கோல்டு மேலே அடித்தோடனே எனக்கு பீச் மாதிரியும் என் கண்ணில் தெரியுது. உருவம் கிடையாது. ஓகே, இந்த சைட்லேயும் உங்களுக்கு உருவம் கிடையாது. அழகாக பார்த்தீங்களா,
ஓகே, செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளோட முஸ்லீம் கஸ்டமர்ஸ்க்கு அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு பேரை கரெக்டாக எப்போ வருதோ எனக்கு தெரியல, அதனால் அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். நாளைக்கா நாளை மறுநாளான்னு தெரில ரம்ஜானு. ஏன்னா நம்ம வீடியோ 1 டேக்கு முன்னாடி எடுத்துருவோம் இல்லையா, ஸோ எனக்கும் எக்ஸாக்ட் சொல்ல தெரியல எப்போன்னு சொல்லிட்டு. ஸோ அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. ஓகே, ஸோ எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து சாப்பாடு வரும் ஆக்சுவலி. ஸோ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து கொஞ்சம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவுக்கு நிறைய பேர் உண்டு. அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு வந்து நெய் சோறு, பிரியாணி எல்லாமே வரும், நிறைய வரும். ஓகே, எங்கள் அண்ணாவுக்கும் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஸோ நிறைய எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வந்து அன்றைக்கி நாங்கள் செய்யவே வேணாம், மெயினாக வரும். ஓகே, ஊரில் இருந்தால் இது வந்து அழகான ஒரு மான், அழகாக இருக்குது பார்த்தீங்களா, செக்ஸு அதுக்குள்ளே மான் இருக்குது, பீச் கலர் மான். இந்த மாதிரி உங்களுக்கு புட்டாஸ் வந்துருக்குது. ஓகே, இதில் உருவம் இருக்குது, மான் இருக்குது, பீச் கலர், சூப்பராக இருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பிளெயினாக இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாக அந்த ஒரு பின், ஹேர் பின் இல்லை, நம்மளோட சேஃப்டி பின் இருக்குல்ல, அந்த அளவுக்கு குட்டி குட்டி டாட்டில் உங்களுக்கு கோல்டன் சரி இருக்குது. ஏன்னா அந்த சரி அப்படி ஃபுல்லாக வருது, அது பேக் சைடில் ஃபுல்லாக ஒரு குட்டி குட்டியாக வரதுனால உங்களுக்கு அந்த ஷைனிங்காக இருக்குது. அந்த பீச் வித் கோல்டன் ஷைன் வருது, செம்மையாக இருக்குது, சூப்பர் தான், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் மான் வருது, சாஃப்ட்டு ஃப்ளெக்சிபிள், நல்ல அழகான ஒரு இது பாருங்க, மெட்டீரியல்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ப்ரீமியம் குவாலிட்டி. இது எல்லாமே பல்லு பார்த்தலாமா, இது பல்லு கொஞ்சம் கிராண்டியராக கொடுத்துருக்காங்க. பீச் ரொம்ப அழகான பீச்சாக இருக்குது. இது கனகாம்பரம் பீச்சில் இருக்குது. ஆமாம், கனகாம்பரம் பீச் கலரில் செம்மையாக இருக்குது. இது உங்களுக்கு பல்லு நல்லா கிராண்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். ஓகே, சூப்பர் சாஃப்டான மெட்டீரியலில் நல்லா அழகாக இருக்குது. கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டிசைனாகவும் இருக்குது. இந்த மான்லாம் அந்த செக்ஸுக்குள்ளே கட்டத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கொடுத்ததுனால அழகாக ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நல்லா இப்போ உள்ள லேட்டஸ்ட் கலர், நல்லா ஒரு பேஸ்டல் லேட்டஸ்ட் கலர், ட்ரெடிஷ்னல் டிசைன் அண்ட் லேட்டஸ்ட் கலர். இதெல்லாம் மெரூனில் போட்டால் பயங்கர ட்ரெடிஷ்னல், நல்லா ஒரு மெரூன் கலர் அந்த மாதிரிலாம் டார்க் ரெட் கலர்லாம் போட்டால் உங்களுக்கு நல்லா ட்ரெடிஷ்னல். கலர் வந்து உங்களுக்கு நல்லா அழகான ஒரு பேஸ்டலாக ரொம்ப அழகாக பப்ளியாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ட்ரெடிஷனையும் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. செம்மையான சூப்பரான சாரி. ஓகே, உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பத்திரமாக வந்துடும். செம்மையான கலெக்ஷன். ஒவ்வொரு பாக்ஸ் கலெக்ஷனும் நான் வந்து அவ்வளோ பார்த்து டேக் கேர் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கொடுப்பேன். இந்த மாதிரி நான் பாக்ஸ்லேயே வச்சுருவேன். அதனால் எந்த சாரி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு சாரீ புக் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அவைலபிலிட்டி பார்க்குறதுக்கு எல்லா பாக்ஸையும் திறந்து வந்து பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அது மெயின்டைன் ஆகும், அந்த சாரியோட அந்த டெக்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். எல்லா பாக்ஸும் திறந்து வந்து பார்க்கணும். அப்புறம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் நான் உட்காந்து பேக் பண்ணுறதுக்கு உட்காந்து ஸ்டூல் போட்டு ஏறி நின்று ஒவ்வொரு பாக்ஸையும் திறந்து வந்து பார்த்து எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். உண்மையாக சொல்கிறேன். நல்ல ஒரு முகூர்த்த ரெட்டு செம்மையாக இருக்குல்ல. நான் லாஸ்ட் வீக் இந்த இதில் ஏதோ ஒரு டார்க் மெரூனோ டார்க் ஒயினோ ஏதோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். டக்குன்னு கண்ணை மூடி தொடக்கிறதுக்குள்ள புக் ஆயிடுச்சு. எல்லாருமே இப்போ வரைக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறீங்களா, இன்னைக்கு கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு கேட்டீங்க. இது அதில் டார்க் ரெட்டு, ஓகேவா, பிளட் ரெட் மாதிரி கோல்டன் சரி டிசைன். அதே டிசைன் தான் இது. வந்து கலர் மட்டும் உங்களுக்கு நல்லா வெட்டிங் கட்டுற மாதிரி. அது நிறைய பேர் அக்கா எனக்கு மார்ச்சில் வெட்டிங் இருக்குது, என்கேஜ்மெண்ட் இருக்குது, எனக்கு அதே சேலை அதே டிசைன் வேணும்னு கேட்டிங்க. நீங்கள் அந்த மெரூனுக்கு பதிலாக அந்த மாதிரி உங்களுக்கு டார்க் ரெட்டு கூட இப்போ இந்த வீக்கில் வந்துருக்கு. இந்த ரெட்டு கூட கட்டிக்கலாம். ஓகே, நான் இதை பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராபெரி ரெட்டு மாதிரி இருக்குது. ஸ்ட்ராபெரி பிங்க் கிடையாது, ஸ்ட்ராபெரி ரெட்டு மாதிரி இருக்குது. ஓகே, இதான் உங்களுக்கு பல்லு. இது உங்களுக்கு சாரீ, இது பல்லு, இது ப்ளவுஸ், இது உங்களுக்கு ஃபுல் சைடு லுக். நல்ல அழகான இது எல்லாமே அப்படி பியூர் பட்டு சரிக்கு நிகரானது. ஓகேவா, பியூர் பட்டுக்கு நிகரான ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து, மோர் தென் ஒர்த்தி. இதெல்லாம் ஆன்லைன் பேஜஸ் எல்லாம் 5000 மேலே போயிட்டு இருக்குது. ஷாப்ஸில் ஷோரூம்ஸில் போனோன்னா 7000 மேலே போயிட்டு இருக்குது. இதே இது பெரிய பெரிய ஷோரூமில் போய் பாருங்கள், 7000 மேலே போயிட்டு இருக்குது. ஓகேவா, சில்க் மார்க் டேக் இல்லாமல் இது வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பியூர் சில்க்னு சொல்லிட்டு. பட் நம்ம சில்க் மார்க் டேக் இல்லாமல் பியூர் சில்க்னு சொல்ல மாட்டேன் நான். சில்க் மார்க் டேக் இருந்தால் தான் பியூர் சில்க்னு சொல்லுவேன். என்னோட பேஜில் நீங்கள் பார்த்துப்பீங்க. என்ன ஒரு அழகு, எத்தனை அழகு, ரொம்ப அழகான கலர். இந்த கலர் தான் நம்மகிட்ட பயங்கர டாப் ஹிட் சில்லர். அழகான ஒரு லோட்டஸ் பிங்க், நல்லா இருக்கா. நான் இதுக்கு முன்னாடி இந்த கலரில் போட்ட எல்லா டிசைனுமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் உள்ளது எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. பட் இந்த கலருக்கு நல்ல டிமாண்டு, நிறைய பேர் கேட்ட கலர். அது இல்லை, இது வேறு டிசைன். நல்லா அழகாக இருக்கா, செம்மையாக இருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ளவர்ஸ், அழகாக ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸோட ரொம்ப அழகான ஒரு
லோட்டஸ் பிங்க்கு, லோட்டஸ் பேபி பிங்க், ரொம்ப அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது, கார்ஜியஸ். இது உங்களுக்கு ப்ளவுஸ், இது உங்களுக்கு பல்லு. பல்லுடைய அழகாக இருக்கே, பல்லு நல்லா டிசைனராக இருக்குது. இங்கே பாருங்கள், டிசைனர் பல்லு இந்த மாதிரி. வா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோயியாக இருக்குது பார்த்தீங்களா, மொட கிடையாது, அப்படியே ஃப்ளோயியாக இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியலே நல்ல ஒரு ஃப்ளோயி, சாஃப்ட் அண்ட் ஃப்ளோயியான மெட்டீரியல், ப்ரீமியம் குவாலிட்டி. இப்போ நம்ம எல்லாமே லக்ஸரி டைப்பில் போயிட்டே இருக்கோம். நம்ம வந்து இப்போ 3000 மேலே நிறைய கலெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இன்னும் நிறைய பேர் அக்கா 7000 இருக்கா, 10,000 இருக்கா அப்படின்னு தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பியூர் சில்க் இருக்கா, பியூர் சில்க் மார்க் சர்டிஃபைடில் 12,000 இருக்கான்லாம் கேட்குறீங்க. அவ்வளோ ரேஞ்சஸ்க்கு நான் எடுத்து எனக்கு சப்போஸ் எனக்கு சேல்ஸ் ஆகலன்னா என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ ஜஸ்ட் 100K தான் நம்ம ஃபாலோவர்ஸில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதான் அந்த மாதிரி பெரிய லெவலில் போக முடியும், பெரிய ரேஞ்சில் தான் போக முடியும். ஒரு 500Kயாவது ஆகணும்ல, 500K ஆனால் தான் அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி கலெக்ஷன் போக முடியும். அப்போ தான் நமக்கு வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ அதனாலே நான் கொஞ்சம் பார்த்து மெதுவாக நிறுத்தி நிதானமாக நம்மளோட பேஜை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஓகேவா, எல்லாமே ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ். லாவெண்டர்னாலே அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. லாவெண்டர் போட்டோன்னே அப்படியே தூக்குறதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. சூப்பரான லாவெண்டர் கலரில் பியூட்டிஃபுல்லான சாரீ. இப்போதைக்கு எனக்கு ரூம் தெரியல, பார்டர்லையும் இல்லை, சாரிலையும் இல்லை, பல்லுவில் பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா பெரிய பெரிய பூ இது பெரிய பூவில் ரொம்ப அழகான ஒரு லாவெண்டர் கலர். பார்டர் 1 ஜான் அண்ட் 1 இன்ச் இருக்குது. இன்னொரு பக்கம் சின்ன பார்டர், பெரிய பூ அழகாக இருக்கா, செம்மையாக இருக்கா. லாவெண்டர் சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு ப்ளவுஸ், இது உங்களுக்கு பல்லு உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, செக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கோல்டன் சரி, லாவெண்டரில் உங்களுக்கு கோல்டன் சரி. லாவெண்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு சாரீ இருக்கும். இருந்தாலுமே லாவெண்டர் அகைன் அண்ட் அகைன் எடுக்காங்க. இப்போ இந்த பேட்டர்னில் லாவெண்டரில் ஒன்று எடுத்தாங்கன்னா, நம்ம கோல்டன் சரி விசிறி ஃபோல்டிங்கில் போடுறோம்ல, அதில் ஒரு லாவெண்டர் எடுத்துக்கிறாங்க. டிஷ்யூ சில்கில் ஒரு லாவெண்டர் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் லாவெண்டர் கூட கான்ட்ராஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ ப்ரைஸ் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, லாவெண்டர்லேயும் நிறைய எடுத்துக்கிறாங்க. லாவெண்டர் நம்ம வந்து நிறைய ஷேட்ஸ் வர வச்சுருக்கோமா. ஆர்கிட் லாவெண்டர் வச்சுருக்கோம், ஊதா லாவெண்டர் வச்சுருக்கோம், அது இதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஆர்கிட் லாவெண்டர், ஊதா லாவெண்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லாவெண்டர்லேயும் ஒன்று தூக்கிடுது. நம்ம கஸ்டமர்ஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸே அவங்களுக்கே அதை எடுத்துக்கிறாங்க. இந்த டார்க் பர்பிள் என்கிட்ட கோல்டன் ஜெல்ல அவ்வளோவா கலெக்ஷன் இல்லை. ஆனால் வந்து கேட்குற நிறைய பேர் இந்த டார்க் பர்பிள் கேட்குறீங்க. கேட்குறவங்களுக்குலாம் இப்போ வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ இதே டார்க் பர்பிள் எனக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நல்லா ஒரு ஜாமுன் கலர். நான் இது வரைக்கும் இந்த பேட்டர்னில் இது போட்டதில்லை. ஓகேவா, இந்த டைப் ஆஃப் கலெக்ஷனில் இந்த கலர் போட்டதில்லை, அதை சொல்ல வரேன். இதான் இந்த ஃபஸ்ட் டைமாக இந்த டார்க் பர்பிள் இந்த கலர் வந்து இந்த கோல்டன் ஜெல்ல இந்த இதில் வந்துருக்கு. ஓகே, நல்லா இருக்கா டார்க் பர்பிள். இது நல்ல சின்னதான மைன்யூட்டான கொடி டிசைன். கொடி மேங்கோ டிசைன் இருக்குது, கொடி இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது உங்களுக்கு பார்டர் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. நீங்கள் கரெக்டாக ப்ளீட் வைக்கிற சைஸில் இந்த மாதிரி கர்வாக இருக்குது, அழகாக இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் ஆரி ஒர்க் அந்த கர்வாக வச்சு ஆரி ஒர்க் போடுங்களேன், அவ்வளோதான். இல்லை இதை வந்து நீங்கள் வந்து ஆரி ஒர்க்லேயே எம்போஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு மேலேயே டிசைன் கொடுத்து அப்படி இதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்களே, அப்படி கூட போடுங்க, அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். அப்படி அழகாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக அந்த ஹேண்ட் போர்ஷனில் இந்த இது பேட்டர்ன் வருது. அந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து அதை எம்போஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதான் உங்களுக்கு பல்லு, குட்டி குட்டி மைனூட் செக்ஸ்லாம் உங்களுக்கு பல்லு வந்து. இது உங்களுக்கு சாரீ, பல்லு, ப்ளவுஸ் வந்து பிளெயின். இந்த டைப் ஆஃப் கலெக்ஷன் எல்லாருக்குமே சாரீ வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் இது போர்டோட தான் வரும். ஓகேவா, இதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும். ஸோ நீங்கள் இந்த சாரீ வாங்கி இந்த ஆரி ஒர்க் வந்து இதில் போட்டிங்கன்னா அப்படி இருக்கும், சான்சஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, நல்லா குட்டி குட்டி மைனூட்டான உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு டீப் நாவல் பழ கலர் இல்லைனா டார்க் பர்பிள் கலர் செம்ம சூப்பராக இருக்குது. கோல்டன் சரி, அதுலையும் இந்த கலருக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ரம்ஜான் முடிய போகுது ஆல்மோஸ்ட். ஈஸ்டருக்கு நீங்கள் வந்து ஈஸ்டருக்காவது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ மிஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே உங்களுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன். இன்றைக்கி எல்லாமே பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒன் மோர் டைம் பார்த்துக்கலாம். ஆமாம், எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்னடா இவங்ககிட்ட எல்லாமே இவ்வளோ ப்ரைஸாக இருக்கே, எல்லாம் 3000 மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. முன்னாடி தான் நம்ம எல்லா ரேஞ்சஸ்லேயும் நம்ம பேஜஸில் இருக்குது, எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்குது. இப்போ ஃபெஸ்டிவலுங்கிறதுனால நம்மக்கிட்ட கொஞ்சம் ஹை ரேஞ்சஸில் இப்போ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் ஃபுல்லாக இயர் அண்ட் கிளியரன்ஸ், மெகா கிளியரன்ஸ் போட போகிறோம். அதில் மோஸ்ட்டாக காப்பர் சரி வரும். ஓகேவா, இப்போ காப்பர் சரி வந்து நான் கிளியரன்ஸ் போட்டாலுமே திரும்ப அகைன் அண்ட் அகைன் ஸ்டாக் எடுத்துகிட்டு இருக்கோம்.
வைரபூசி கலெக்ஷன்ஸ், காப்பர் சரி கலெக்ஷன்ஸ், அப்புறம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து கிளியரன்ஸில் அடுத்த வாரம் போடுவோம். பயங்கர கம்மி ரேட்டில் ரேட்டில் போட போகிறோம். நம்ம சிலதான் ஓன் மேனுஃபேக்சரிங், சிலதான் வாங்காதான் செஞ்சுருப்போம். வாங்கின ரேட்டை விட நாங்கள் கம்மி ப்ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டாக்ஸை கிளியர் பண்ணணும், நமக்கு நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டாக்ஸ்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா கிளியரன்ஸில் வந்து நிறையா அடுத்த வாரம் வரும். ஓகேவா? இந்த மந்த் எண்டு வரைக்கும் மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் கலெக்ஷன் வரப்போகுது. அதையும் பாருங்க. உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து கம்மி ரேஞ்சஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் போடுவோம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே இந்த 4 டேஸும் கொஞ்சம் ஹை ரேஞ்சஸில் போடுவோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கம்மி ரேஞ்சஸில் போடுவோம். எவ்ரி மந்த் லாஸ்ட் வீக்கில் வந்து கொஞ்சம் கிளியரன்ஸ் சேல் போட்டுருவோம். மந்த் அண்ட் கிளியரன்ஸ் எவ்ரி வீக் போடுவோம். இந்த தடவை இயர் அண்ட் கிளியரன்ஸ் போடுவோம். நம்ம வருஷத்தோட முடிவு அந்த ஃபினான்ஷியல் இயர் க்ளோசிங்கிறதுனால இயர் அண்ட் கிளியரன்ஸ் சேலும் இந்த மந்த் போடுறோம். ஸோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் பிடிக்குதோ அந்த பட்ஜெட்டில் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.